தமிழ்நாட்டில் கூட்டணியின்றி யாரும் வெல்ல முடியாது என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஐபிடிஎஸ் கருத்து கணிப்பை குறிப்பிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் கூட்டணியே அரசியல் உண்மை, ஒவ்வொரு கட்சிக்கும் தங்களுக்கான வாக்கு ஆதரவு உள்ளது, கூட்டணியின்றி யாரும் வெல்ல முடியாது. அதே நேரம் தற்போது அதிகாரம் மட்டும் இல்லாமல் அதிகார பகிர்வு குறித்தும் விவாதிக்க நேரம் வந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் காங்கிரஸ் உட்கட்சி விவகாரத்தில் கூட்டணியினர் தலையிட வேண்டாம் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் மாணிக்கம் தாக்கூர். இந்நிலையில் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் அதிகார பகிர்வு வேண்டும் என அவர் தற்போது பதிவிட்டுள்ளது இந்தியா கூட்டணியில் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. மேலும் காங்கிரஸ் தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு கருத்தை தெரிவித்து வருவது திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகார பகிர்வு குறித்து பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் RSS குரலை எதிரொலிப்பதாக திமுக அயலக அணியின் செயலாளர் அப்துல்லா விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வலுவாக இருக்கும் திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக ஆட்சியில் அதிகார பகிர்வு வருமா என இந்துத்துவ ஆதரவு பக்கங்கள் தொடர்ந்து பேசி வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்துவதற்காக RSS உருவாக்கிய முடிந்து போன குரலை மாணிக்கம் தாக்கூர் எதிரொலிப்பது யாருக்கு பயன் தருவதாய் அமையும் என்றும் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். அப்துல்லாவின் பதிவுக்கு பதிலளித்துள்ள மாணிக்கம் தாக்கூர், காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு தலைவர் கிரிஷ் ஜோடங்கரின் கருத்தையே தான் கூறியதாகவும் அது காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்றும் தெரிவித்துள்ளார்.